பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ஒரு ஜெயிலில் இருக்கார். அவருடைய சகோதரி நூரின் நியாசி அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு புதிய செய்தியை, ஒரு ரெவலேஷனை பண்ணியிருக்காங்க மீடியாக்களில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மட்டும் இல்லைன்னா பாகிஸ்தான் கதி அதோ கதி தான் அப்படின்னு. என்ன கதி அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானை அடித்து துவைச்சிருச்சு. அவங்க தோல்வி முகத்தில் இருந்தாங்க. கெஞ்சி கூத்தாடி இது பண்ணப்போ ட்ரம்ப் வந்து காப்பாற்றி இனிமேல் அவங்கள அடிக்காதப்பாங்கிறது மாதிரி சொல்லி காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அந்த நேரத்தில் என்ன பேசுனாங்க, எத்தனை விமானங்கள், அந்த விஷயங்கள் பேசுனதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டி, அவருடைய நூரின் நியாசியுடைய பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? ராஜேஷ், யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. 14 இடத்துல வித்தின் 24 hours அடிச்சு நொறுக்கின இராணுவம் இந்திய ராணுவம். குறிப்பாக பாகிஸ்தான் எங்கே தன்னுடைய அணு ஆயுதத்தை பதுக்கி வைத்திரோ பாகிஸ்தான்ல அந்த கிரானா ஹில்ஸை ரவுண்ட் அப் பண்ணி அடிச்சுட்டாங்க. நுழைவாயில் வரைக்கும் போய் அடிச்சாச்சு. அடிச்சுட்டாங்க. இவர் முனிர், அசிம் முனிர் பதறி போய் ட்ரம்ப் காலில் உருவாரு. நீங்க உங்களை விட்டா எனக்கு வாய்ப்பே இல்லை என்று ட்ரம்ப் பேசுகிறார். நம்ம மோடி போனே எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் பேசி அங்க இங்கே பேசி கடைசியில துபாயிலிருந்து தான் வந்து மோடிகிட்ட பேசப்பட்டது. எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அது அந்த நேரத்துல நாம் அது சம்பந்தமான இராணுவத்தினுடைய அறிக்கையும் மற்ற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அறிக்கையும் நாம பார்த்திருக்கோம். ட்ரம்ப் நான் தான் இதை நிறுத்தினேன் சொல்லும் போது இப்ப அது உண்மையா இருக்குது. அவர் தான் நிறுத்திருக்கிறாரு. பாகிஸ்தானை காப்பாத்தி இருக்கிறார். நிறுத்தினது பாகிஸ்தான் வேண்டுகோள் வந்து நாம் நிறுத்தி இருக்கிறோம். இந்தியாட்ட கெஞ்சி பாகிஸ்தானுக்காக இந்தியாட்ட கெஞ்சிருக்காரு, நிறுத்திருக்காரு. அதுதானே பிரச்சனை. அந்த சிடிஎஸ் எப்படி கூப்பிட்டாங்கிறதான் பிரச்சனை. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய அறிவிப்புல அவங்க சிடிஎஸ் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்க உள்ளவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்களே தவிர அதுக்கான இந்தியா ஜெயிச்சிடுதுங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறது. ஆனால் மீண்டும் 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 பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தோல்வி என்பதை அவர்களே பேசியிருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல இவர் மட்டும், இம்ரானுடைய சகோதரி இல்லை, எல்லா தலைவர்களும் இதை வேற வேற காலகட்டத்தில் ஒப்புக்கொண்டே வந்திருக்கிறாங்க. இது ஒரு புது நியூஸ் கிடையாது. ஆகவே நமக்கு என்னன்னா, நம்மளுடைய இராணுவம் எப்படி அடித்தது, எப்படி நின்று அப்படிங்கிறது. சும்மா உனக்கு என்ன போச்சு எனக்கு எது போச்சு. ராகுல் காந்தி அந்த நேரத்தில் சொன்னாரு, எத்தனை நம்மளுடைய விமானங்கள், இது ஏன் உங்களுக்கு கணக்கு சொல்லுங்க கேட்கிறேன். அவனுக்கு எத்தனை போச்சுன்னு தான் நீ கேட்கணும். இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், நீ அவனுக்கு எத்தனை போச்சுன்னு கேளு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்டினுடைய இராணுவத்தை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேச வேண்டிய அவசியமே என்ன இருக்கிறது. அதனால மீண்டும் இப்ப பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு தெரியல சார். இருக்கா இல்லையா, ஏதோ பொருளாதாரத்துல வந்திருக்கு. இப்போ பல்கிஸ்தான் தன்னை சுதந்திர நாடாக அறிவித்ததாக செய்தி வந்திருக்கு. ஏத்துக்கங்கன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப அங்க வந்து பாகிஸ்தானுடைய நிர்வாகமே இல்லை. பாகிஸ்தானுடைய அத்தனை நிர்வாகிகளையும் அடித்து விரட்டி விட்டார்கள் என்ற செய்தி. தனி நாணயமே கூட. ஆனா உலகத்துல இது பெருசாக பேசப்படவில்லை, நடந்து முடிந்து விட்டது. அதே மாதிரி அவன் ஆசாத் காஷ்மீர்னு சொல்லி கொண்டிருந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கேயும் பிரச்சனை வந்து அவங்களாம் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த லடாக் விஷயம் விடுங்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது பாகிஸ்தான்ங்கிறது காணாம போயிட்டுன்னு சொல்லும் போது நம்மால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும், அது வச்சணும், இதை நடத்தணும் பேசிக்கொண்டு மீண்டும் மீண்டும் மோடி இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் நிமிராது. அதுல எந்த மாற்றமும் நிமிர முடியாது. அப்படித்தான் நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசியை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த விஷயத்தை இன்னைக்கு இம்ரானுடைய சகோதரி ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கிற இந்த சோகால்டு லிபரல்ஸ், அவங்க லிபரல்ஸே கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு கேடுகட்டவங்க கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இந்த மாதிரி செய்தியை அதிகமா பகிர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் நிறைய காடு போடணும், அது போடணும், அரசியலை தாண்டி அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்.